ப்ரோ நான் எங்களுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த மாதிரியே தான் ப்ரோ ஃபீலிங். அப்போ பாத்தீங்களா? நாங்க பார்த்தோம் ப்ரோ. அப்போ தியேட்டர்ல பாக்குறது இப்ப பாக்குறது அதே மாதிரியே தான் இருந்தது. சூப்பரா இருக்கு. திரும்ப ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே இருக்கு. கண்டிப்பா செகண்ட் ரிலீஸ்ல 100 நாள் ஓடும் படம். ஓகே, இல்ல அப்போ பாத்தீங்க இப்ப பாக்குறது என்ன டிஃபரன்ஸ்? இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, வைப் ஜாஸ்தியா இருக்கு. கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு, தீனா ரிலீஸ் ஆயிருக்கு. எது வந்து கிளாஸ்ல ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஜெயிக்கணும் தான். ரெண்டுமே தேவைதான் நமக்கு. சண்டைலாம் போடக்கூடாது. ரெண்டுமே பார்க்கலாம். படம் 100 நாள் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். மைண்ட் ப்ளோயிங் படம். 23 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. கண்டிப்பா இதை சொல்லி ஆகணும். டிவில பாத்துறீங்களா? இல்ல பார்த்ததே இல்ல. இல்ல ப்ரோ. அப்ப தலை எப்படி இருக்காரு? தலை சூப்பரா இருக்காரு. படம் நல்ல படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மூக்கு இருக்க மொழி இருக்கும், ஆனா உடம்புல உயிர் இருக்காது. ஆசா இருக்கு. தலைய பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தலைக்கோசம் மட்டும் தான் இருக்கும். தலை பர்த்டே வேற இன்னைக்கு. பர்த்டே ஸ்பெஷலா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தலைக்கு சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டே தல அஜித் குமார் ஏகே. இல்லங்க, இப்ப தளபதி படமும் வந்திருக்கு. இந்த படம் ஒரு படமும் நல்லா தான் இருக்கு. ஒரு படமும் நல்லா தான் இருக்கு. எந்த எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கு ரெண்டு பேர் படமும். சோ கலெக்ஷன் வைஸ் எந்த படம் அது அவங்கள தான் போய் கேட்கணும். அதெல்லாம் இது எல்லாரும் ஒண்ணுதான் நம்மளுக்கு. தளபதி ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். இந்த மாதிரி கேள்வி கேட்டு பிரிக்காதீங்க. வந்து ஜெயிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. சூப்பரா இருந்தது படம். செம்ம. சோ அப்போ இருந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வைப் எப்படி இருக்கு? செம்மையா இருந்தது. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே அஜித்தை காட்டும் போது நல்ல ஓப்பனிங் உடம்பெல்லாம் கண்ணாடி ஓட்டையில காட்டுறாங்க. கண்ணாடி 2 ஃபர்ஸ்ட் கண்ணை காட்டும் போது வேற லெவல். படம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தல அஜித் இந்த படம் டிவில பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்பதான் வந்து பாக்குறேன். இப்பதான் வந்து பாக்குறீங்க. எப்படி இருந்தது படம் பார்த்தது? சூப்பரா தான் இருந்துச்சு. தல எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா டைலாக் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? தினா தினா கத்துறது ரொம்ப பிடிச்சி. புரியல. தினா தினா கத்துறது ரொம்ப பிடிச்சி. தினா தினான்னு கத்துனாங்களா? அது அவங்க சுத்தி அதுல சொல்லுவாங்கல்ல தினா தினான்ட்டாங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சி. அதுதான் பிடிச்சிருந்தது. மாசா இருந்திருக்கு. வேற லெவல் தலை படம். காலைல விழுந்து பஸ் கடியில விழுந்து பஸ் கடியில விழுந்து ஃபோன் பண்ணி கத்தி எப்படியோ விழுந்து சத்தியமா அழுகுனா வண்டி பயமா இருந்தாலும் தலை பூ எப்படியாவது பாத்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அதுவே பெரிய ஆஃபி. விழுந்து வாரி அந்த அளவுக்கு தலையோட வெறியன். தலை அந்த அளவுக்கு வெறியன். தலையோட தீவிர ஃபேன். ரொம்ப எனக்கு தலை மூவி பார்த்தாலே போதும். அதுவும் தலை வேற லெவல் அழகா இருக்காரு. இன்னும் எவ்வளவு அழகா இருக்காரு. பழைய மூவிலாம் செம்ம அழகு, வேற லெவல். 23 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 23 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் தலை எவ்வளவு பேர் வயசாயிடுச்சு சொன்னாலும் இந்த மூவிலாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்காரு தலை. வேற லெவல் தலை தான். வேறனா ஒரு பின்னாடி பேக்கப் அப்படியே பேக்கப் நந்து வரும்போது முன்னாடி தலை மாசா நந்து வர்றாரு. வேற லெவலில் அந்த தலைக்கு வந்து அந்த நடைய ஒரு ராஜ நடையா இருக்கும் தலை. இது வேற லெவல்ல இருக்கும். அப்படியே துண்டா தெரியறாரு கூட்டத்துல. அந்த துண்டா தெரியறாரு தலை மட்டும் வேற லெவல். கிரவுட் எல்லாம் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது எப்படி இருக்கு? கிரவுட் எல்லாம் தெறிக்கி விடுறாங்க. அப்படியே சும்மா வேற லெவல்ல தெறிக்கி விடுறாங்க. அப்படியே தலைய பார்த்தாலே தெரியுமே எவ்வளவு பேரு. நீங்க உள்ள வந்து பாத்தீங்களா தெரியல, ஆனா தெறிக்கி விடுறாங்க. நான்லாம் டான்ஸ் ஆடி இருந்தேன். ஒரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி இருந்தேன். வேற லெவல்ல இருந்தது படம். 23 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வைப் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணதை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பியும் அதனால ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ஃபிலிம் மூவியா இருந்துச்சு. சென்டிமெண்ட்லாம் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே செட் ஆயிடுச்சு. சென்டிமெண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. தலைய வந்து விண்டேஜ் தலையா இப்ப பாத்துருக்கீங்க. தியேட்டர்ல அப்புறம் பார்க்க முடியுமா? இப்ப பாத்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்பவுமே அவர் விண்டேஜா தான் இருப்பார். நல்ல காஸ்டியூம்ஸும் சரி எப்பவுமே சரி. அவர் மாதிரி யாரும் காஸ்டியூம்ஸும் போட முடியாது. அவுட்ஃபிட்ஸும் வேற. அப்போ பார்த்ததும் சரி இப்போ பார்த்ததும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. எப்பவுமே அப்டேட்டடா இருக்காரு. காஸ்டியூம்ஸ்லயும் சரி எதுலயும் சரி எப்பவுமே அவர் அச்சிக்கவே முடியாது. காஸ்டியூம்ஸ்ல எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸான சீன்னா தியேட்டர்லயே அந்த லவ் சொல்லும் போது சண்டை தான் பிடிக்கும். சரி கொஞ்சம் அருவா எடுப்பார்ல அந்த ஒன்னொன்னா கேட்டா அந்த சீன்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அஜித்தை எப்படி மறைச்சு வச்சிருந்தீங்க அங்க. எனக்கே பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு. தீனா ஷோ மட்டும் அதிகமா கொடுத்தனா தீனா வேற லெவல்ல பண்றோம். வேர்ல்டு இந்தியா ரெக்கார்டே உடைக்கும். ஷோவே கம்மியா தான் கொடுத்துக்கிறாங்க எல்லா தியேட்டர்லயுமே. கில்லி ஓடுதா இல்ல, கில்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தா எல்லாருமே வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கும் தியேட்டரு. தீனா தான் ப்ரோ வேற லெவல் படம் ப்ரோ. அஜித் வந்தாவே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தலைகோஸ் தான் நம்ம அங்க இருந்து வரோம். தரிசனமே தீனா படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா தான் இருக்கு. ஆக்சுவலா நாங்க மங்காத்தா எதிர்பார்த்தோம். பட் அதோட மாஸ் ரிவென்ஸ் தீனால கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பட் இருந்தாலும் ஓகே, எதுனாலும் பார்க்கலாம். மங்காத்தா வந்து தலைவர் படம். நீங்க அது சொல்லவே வேணாம். அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்துட்டு அவர் பயங்கர வில்லனிசம் காமிச்சிருப்பாரு. சார் ரஜினி எப்படி வில்லன்னா தலையை அந்த மாதிரி பயங்கர வில்லனிசம் காட்டுவார். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா மங்காத்தால ஒன்றும் நல்லா இருக்கும் கம்பேர் டு தீனா. அதனால மங்காத்தா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
ஸோ ஒரு வில்லத்தனமான ஒரு ஹீரோவா இருப்பாரு. அதனால மங்காத்தாவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம்னா 2011 ஸ்கூல் படிச்ச டைம் அது. மங்காத்தா வந்து ஆல்ரெடி நீங்க தியேட்டர்ல பாத்துருக்கீங்க. ஆமாண்ணா. தீனா வந்து பாத்துருக்க மாட்டோம் இல்லையா? சோ அதனால ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மங்காத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். படம் வந்து ஒரு வேண்டுகோள், சீக்கிரம் மங்காத்தாவை ரிலீஸ் பண்ணுங்க. ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குன்றனால பண்ணலன்றாங்க. மங்காத்தா மெயினா படையப்பாவும் விட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எல்லா கலெக்ஷனும் அடிச்சு தூக்கிடலாம். இப்ப அஜித்தோட வேற படம் ஒன்னு வாலி கேட்டீங்கன்னா அதுல ரெண்டுமே பார்க்கலாம். ஹீரோவையும் பார்க்கலாம், இல்லையும் பார்க்கலாம். அந்த சிவிங்க போட்டு மொத்த எக்ஸ்பிரஷன் அதிலே காட்டியிருப்பாரு. டயலாக் இல்ல, ஒன்றும் இல்லை. செம்ம மாசினா நம்ம சிம்ரன் அவங்களையும் மிஸ் பண்றோம் ஸ்கிரீன்ல. ஸோ வாலி ரிலீஸ் பண்ணா சிம்ரன் அஜித் ரெண்டு பேரையும் பார்க்கலாம். கில்லியும் ரிலீஸ் ஆயிருக்கு. கலெக்ஷன் வைஸ் எந்த படம் ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மங்காத்தா வந்திருந்தால் கில்லிய பீட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். பட் தீனா அந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கில்லி வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து ஓடிட்டு இருக்கு. மங்காத்தா இன்னைக்கு தான் இருக்கு, தீனா ரிலீஸ். ஸோ பாப்போம் அடுத்த 1 வீக்ல கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது. அவருக்கு பீக்ல இருக்காரு விஜய். கொஞ்சம் அஜித் வந்து அவுட்டேட்டட் ஆன மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அதனால கில்லி தான். இல்ல அவரு வந்துட்டு இப்ப சினிமால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டுறது மாதிரி தான் தெரியுது. சினிமா விட்டே போறேன்ட்டாருங்க. யாருங்க? விஜய். சரி அதுதாங்க. அவரை சினிமா விட்டு போனாலும் அவர் பப்ளிக் இதுல இருக்காரு. அவர் பப்ளிக் அப்புறம் செஞ்சு போயிட்டாருல்ல. அதனால கில்லி தான் வந்துட்டு அந்த அடுத்தடுத்து அவங்களோட அடுத்த இந்த எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆனா தீனா வந்து முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மட்டுமே கவர் பண்ணுது. கில்லி வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி தங்கச்சி சென்டிமெண்ட் இல்ல விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே லேடிஸ் கிரௌடும் ஃபேமிலி கிரௌடும் ஜாஸ்தி. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலியோடமே வந்து பார்ப்பாங்க கில்லி. ஸோ தீனா வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி வர மாட்டாங்க. ஒரு ஃபேன்ஸ் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால கில்லி தான் வந்து கலெக்ஷன்ல அல்லுன்றது உண்மை. ஃபன் பண்ண தான் வந்திருக்கோம். வேற வழி எங்களுக்கு எங்கேயுமே விட மாட்டாங்க. கமலா தியேட்டர் மட்டும்தான் கன்ஃபார்ம்டு. சரி இப்போ என்னன்னா ஆல்ரெடி கில்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. அது வந்து கலெக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த படம் அந்த கலெக்ஷனை மீட் பண்ணுமா ரீ-ரிலீஸ்ல? அப்படிலாம் நாங்க எதிர்பார்த்து வரல. பண்ணுவோம், சைலண்டா இருக்கும் இது வந்தாலும். ஸோ ஏன் தீனா படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, வேற எந்த படம் ரிலீஸ் பண்ணாம? அதுக்கு ஐடியா இருக்கு. மங்காதா தான் ப்ரோ எதிர்பார்த்து வந்தோம். ஓவர்சீஸ் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. கலாநிதி மரம் தரலையாமே கேள்விப்பட்டோம். என்ன பண்றது, கொடுக்கறத பார்த்துட்டு போக வேண்டியதான், வேற வழி இல்லை. நாங்களுமே சண்டைலாம் போட மாட்டோம். கில்லி தான் கொடுத்தாதான் போடும் அப்படின்னு. அவ்வளவுதான். தலை வந்தா பார்த்துட்டு போ. தரிசனத்துக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரையும். பிறந்தநாள் தான் தலைக்கு பிறந்த நாள். ரீசெண்டாக லாஸ்ட்டாக துணிவு பார்த்ததோட தலையை ஸ்க்ரீனில் தீனா தான் இப்போ. சரி நான் மங்காத்தா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது மங்காத்தா தான். இது கொடுக்கலன்ட்டாங்க. ஸோ தலை எந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்க? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரோ. சன் பிக்சர்ஸ் வந்து request the Sun Pictures to release மங்காத்தா. நம்ம எந்த காலேஜ் படிக்கிறோம் தெரியும்ல. 23 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த ஹைப் இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ப்ரோ. தலைக்கு இருக்கிற மாசுக்கு எப்போ வந்தாலும் தலைக்கு என்ன படம் வந்தாலும் தலை படம் ப்ரோ. அவ்வளோ அவர் ஒருத்தர் தான் ஏகே தான். சரி ஓகே. இப்போ வந்து ஆல்ரெடி கில்லி ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ப்ரோ. ஸோ அந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் மீட் பண்ணுமா? ஏன்னா இப்போ எல்லாருமே அதை ஆமா ப்ரோ பண்ணும் ப்ரோ. இப்போ பில்லா ரிலீஸ் பண்றாங்க. சில இதுல வந்து பில்லா ரிலீஸ் பண்றாங்க. நம்ம இதுல தீனா கமலால. ஆமா ப்ரோ. நம்ம தூக்கலாம் ப்ரோ. நம்ம ஃபேன்ஸ் தான் பண்ணி கொடுக்கணும் ப்ரோ. வேற யாரும் நம்ம வெளில கொஞ்சம் முட்டை கொடுக்கணும்னா தலை நம்ம தான் பார்க்கணும். படத்தை பார்த்து செய்யலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஹாப்பி பர்த்டே தலை ஃபார் எவர். மாசா இருந்துச்சு. கில்லி தான் எல்லாமே. கில்லி அடிச்சுக்க யாராலையுமே முடியாது. தளபதி தான் ரீ-ரிலீஸ்லயும். இன்னைக்கு வந்து May 1, அதாவது தலை பர்த்டே. பட் நாங்க எல்லாருமே தளபதி ஃபேன்ஸு. தலை பத்திரிக்கை வந்திருக்கீங்க. தலை அது வந்து நண்பர் படம். பட் எப்படி பார்த்தாலும் தளபதி தான் டாப்பு. என்னைக்குமே விஜய் அண்ணா இப்படி இருப்பாரு, இங்க இருப்பாரு. ஸோ இப்போ வந்து கில்லி படத்தோட ரீ-ரிலீஸ் ரெக்கார்டு இருக்குது. கில்லி படம் இது அடிக்குமா ப்ரோ? என்ன ப்ரோ கேள்வி இது? கில்லி ப்ரோ 2 ஷோ போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. கில்லி 2 வாரமா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. கில்லி தான் ப்ரோ மாசு. சொல்லுங்க, தீனா படம் வந்திருக்கீங்க, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நல்லா இருந்துச்சு படம். ஏற்கனவே வந்து நம்ம டிவியில் பார்த்துருப்போம். என்னதான் நம்ம டிவியில் பார்த்தாலும் தேட்டரில் பார்க்குற அது எஃபெக்ட் கிடைக்காது. 23 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது இல்லையா? அந்த ஹைப் இப்போ இருக்குமா? அப்படியே கண்டிப்பாக இருக்கும். இப்போ கில்லி படம் தீனா படம் கிட்டத்தட்ட சிமிலர் டைம்ல ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஓகே பயங்கரமா போகும்? கில்லி தாங்க போகும். கில்லி தான். தீனாவும் போகும். நல்லா தான் போகும் ரெண்டுமே. ஏன்னா தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே. இன்னைக்கு அஜித் பர்த்டே, அதுக்கு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி அப்ப இன்னைக்கு கன்ஃபார்மா தீனாக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா நீங்க இது 9:30 2:30 நான் வந்து மாஜால வந்து பில்லா போறேன். இங்க இருந்து 1 மணி நேரம் தான் இருக்கு எனக்கு. நான் இங்க இருந்து பறக்கணும். பாத்துக்க அதுக்காக பறக்கணும். பைக்ல தான் வந்து பறக்குறேன் இன்னைக்கு நான் ஈஸியா ஃபுல்லா.
தீனா வேற வந்திருக்கு. அது ஆமா எப்போ? தீனா வந்து இனிதான் ரிலீஸ் ஆச்சு. அது நைட் ஷோ. அது நைட் போயிடலாம், அது பிரச்சனை இல்ல. அது நைட் கொஞ்சம் பிஸியா இருக்கனால ஏதா? நைட் கொஞ்சம் பிஸியா இருக்கனால இன்னைக்கு லீவு, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இப்போ தல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ எக்ஸ்பெக்டேஷன் தளபதி படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி இருக்கும்? நான் வந்து ஒரு சினிமா ஃபேன் ஆக்சுவலி. நான் தளபதி அதுக்குள்ள நான் போக மாட்டேன். பட் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ஒரு படி மட்டும் தளபதி கொஞ்சம் மேல இருக்கனால நான் வந்து வெஜிடேரியன், ஆனா முட்டை மட்டும் அந்த மாதிரி தான் வெஜிடேரியன், நான் முட்டை மட்டும் சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி தான். பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆப்வியஸா சொல்ல தேவையில்ல. நம்பர் 1 ஆல்வேஸ் நம்பர் 1 வில் பி நம்பர் 1. யாருன்னு சொல்லுங்க. விஜய் தான், வேற யாரு? என் தளபதி தான். சரி ஓகே. கில்லியோட அந்த கலெக்ஷனை வந்து தீனா பில்ல ஏதாவது கம்ப்ளீட் பண்ணுமா? நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. நான் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் நான் வந்து சண்டே இழுத்து விட விரும்பலை. அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டா போதும் ப்ரோ, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தேவையில்லாம இது இவங்க பெருசா அவங்க பெருசா, அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்கு தேவையில்லாம வன்மத்தை கக்கிட்டு ஜாலியா இருந்தா. தலையோட பர்த்டேக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் தலை, அவ்வளவுதான் நான் சொல்லணும். என்றும் என்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தலை, என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தலை. பயங்கரமா இருந்ததுண்ணா. அதுவும் தலை அந்த கண்ணு சீன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காகவே நாங்க மெயினா படத்துக்கு வந்துருக்கோம் நாங்க. சரிங்களா, எனக்கு தலை பர்த்டே வேற. ஹாப்பி பர்த்டே தலை. சரிங்களா, அடுத்த அப்டேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விடாமுயற்சி என்னென்னமோ வருது, சன்ஸ்லாம் வேற பண்ணிருக்கேன்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவர் பர்த்டேக்காக தீனா ஸோ வந்திருக்கோம். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மூடி இருக்கும், ஆனால் உயிர் மட்டும் இருக்காது. அந்த டைலாக்லாம் இப்போ தேட்டர் அலற போது நான் போயிட்டு இருக்கேன். இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன், இந்த சீன்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கத்திட்டு குரூப்பா பாத்தீங்களா, அவனுங்க எதை போயிட்டு இருக்கும்போது உள்ள தீனான்னு சொல்லிட்டு கத்தி மாசா வரும். ஸோ அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் நீங்க உள்ள இருந்து கேளுங்க, வெளியே இருந்து கேளுங்க, சவுண்ட் மட்டும் கேளுங்க. இந்த பையன் வந்தா பெரிய தலை ஃபேன்.